நீங்க புதுசா ப்ராடக்ட் பில்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. இந்த புக் பேர் வந்து நோட்ஸ் ஆஃப் அன்கன்வென்ஷனல் யூஎக்ஸ் ரிசர்ச்சர். இந்த புக் எழுதுனது வந்து நான் தான். 2022ல நான் பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் புக் இது. இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் என்ன சொல்றேன்னா, ப்ராடக்ட் பில்டர் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும், யூசர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் தேர் வில் பி ஆல்வேஸ் அன் கேப். சிம்பிளா சினிமா எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, இன்று நேற்று நாளை படத்துல வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து மிக்ஸி ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ கஸ்டமர் வருவாங்க. அவர் உடனே வந்து அந்த மிக்ஸி காயில் எப்படி வேலை செய்யுது அது இதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அம்மா வந்து, "தம்பி இது ஓடுமா ஓடாதா?" அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்க ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றீங்கன்னா, பயங்கரமா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி, பயங்கர டெக் யூஸ் பண்ணி, நீங்க நெறைய சிஸ்டம் டிசைன்லாம் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா யூசர், நான் எதுக்காக இந்த ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணனோ, அதுக்கான வேலைய இது செய்தா இல்லையா? அப்படின்ற மாரி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணீங்க, இதுல எவ்வளோ பயங்கரமான டெக் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து இது தேவையில்லாத விஷயம். அவங்கள பொறுத்தவரைக்கும் இது என்னோட கோல அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையா? அப்படின்ற மாரி தான் பார்ப்பாங்க. அப்புறம் எப்படி ஆஸ் அ ப்ராடக்ட் பில்டரா நீங்க ஒரு யூசர்ஸோட மைண்ட் செட்ட இல்லனா மென்டல் மாடல புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அது யூசர் ரிசர்ச் இல்ல யூசர் ஸ்டடீஸ் பண்றது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் யூசர் கிட்ட ஃபீட்பேக் கேட்கறதுனால நீங்க ஒரு ஷாலோவான மேலோட்டமான லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ப்ராடக்ட் எந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதோ, அது ரிலேட்டடான யூசர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் நீங்க ட்ராக் பண்ணி, ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கேப் வந்து கம்மியாகும். அப்படி கேப் கம்மியாகும்போது, நீங்க யூசர்ஸ்க்கு ரொம்ப பிரிஃபரபிளான ஒரு ப்ராடக்ட்டையும், யூசர்ஸ் அவங்க கோல அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டும் உங்களால பில்ட் பண்ண முடியும். அந்த யூசர் ஸ்டடீஸ், யூசர் ரிசர்ச் பத்தி தான் வந்து இந்த புக்ல எழுதியிருப்பேன். சப்போஸ் இந்த புக்க உங்களால வாங்க முடியலன்னா, நீங்க வந்து சந்தோஷ் காந்தி மீடியம்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த புக்கோட பல சாப்டர்ஸ் வந்து அந்த என்னோட மீடியம் ஆர்டிகல்ஸா எழுதியிருப்பேன். நீங்க அத படிச்சு விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க.